ஹே கைஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் மஞ்சு அஸ்வி அஃபிஷியல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ நேற்று vlogல சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரர் கொஞ்சம் கையில் அடிபட்டிருக்கு. அதனால் இப்போ இங்கே வந்து எங்கள் ரூமில் பாகிஸ்தானி அக்கா இருக்காங்க. அவங்க ஒரு ஃபுட்டு பண்ணுறாங்க. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆலு கூட வந்து எக்கு போட்டு சமைக்கிறாங்க. எப்படி சமைக்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டாங்க அவங்க. வெங்காயம் போட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அவங்க வந்து வெங்காயம் நம்ம மாதிரி ப்ரௌன் கலர் கருப்பாயிடணும். அதுக்கப்புறம் தான் ஆலுவே போடுறாங்க. உருளைக்கிழங்கு போட்டு அதை வந்து எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு, இது வந்து டமாட்டோ பச்சை மிளகா வந்து அவங்க அப்படியே கையில் அந்த இதில் ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணுறாங்க. மிக்சியில் போட மாட்டாங்க, இதுக்குள்ளே அரைச்சி போடுறாங்க. ஸோ அது கூட வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் vlogல வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? அதை போட்டு அப்படியே பாருங்கள் கிரைண்ட் பண்ணுறாங்க. மிக்சி அதிகமாக இங்கே வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, அதை நான் பார்த்துருக்கேன். இப்படி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. பார்த்துக்கோங்க, அவங்களே பண்ணதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அவங்களே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து உப்பு காய்ஸ். எதுக்கு இவ்வளோ உப்பு போட்டாலும் உப்பு போடாத மாதிரி தான் இருக்கும். நல்லா கொட்டுவாங்க உப்பு எடுத்து எதிரில். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் இது வந்து தனியா பவுடர், மல்லித்தூள். ஸோ அவங்கக்கிட்ட சின்னதாக இருக்குது ஸ்பூனு. ஸோ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இப்போவே ஆட் பண்ணுறாங்க அக்கா. இதில் வந்து மல்லித்தூள், பெப்பரு, அப்புறம் சில்லி போட்டிருக்காங்க. ஆனாலும் சில்லி போடுறாங்க மறுபடியும். ஸோ அதெல்லாம் போட்டாங்க. யாரெல்லாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புது புது ரெசிபீஸ், அப்புறம் இங்கே இருக்கிற விலாக்ஸ், துபாயோட விலாக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்லோடு பண்ண நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் என் ஹஸ்பண்டோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன், ஓகேவா? கரெக்டாக சொன்னேன். ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலியோட கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அக்கா என்கிட்ட பேசிக்கிட்டு 2 வாட்டி வந்து சில்லி பவுட்ரு போட்டாங்க. அதில் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுது. அப்புறம் இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப காரமாக இருந்தது. உருளைக்கிழங்கு பொரியல். ஆக்சுவலி என்னென்னா, அக்கா வந்து சில நேரம் சமைச்சாங்கன்னா எனக்கு பசிக்குதுன்னா அவங்க கொடுத்துருவாங்க எனக்கு. நான் அதையே சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் சமைச்சேன்னா அக்காவுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ அவங்க 2 பேர் இருக்கிறதுனால நான் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு பத்தாது, அதனால சமைக்கிறாங்க. நான் கொஞ்சோண்டு சமைக்கிறேன்ல, நான் என் ஒருத்திக்கு மட்டும்தான் சமைச்சு சாப்பிடுவேன். அவங்க 2 பேருக்கு அக்கா வந்து எப்போ சமைச்சாலும் 2 டைம்ஸ் 2 டைமுக்கு ஆற மாதிரி தான் சமைப்பாங்க. ஏன்னா சாயங்காலம் வருவாங்கள்ல மத்தியானம் ஸ்கூல்லேருந்து. ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கும் நைட் சாப்பிட்றதுக்கும் ஆற மாதிரி தான் அவங்க வந்து சமைக்கிறதே. ஸோ அதனால சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே இருக்கிற ஃபுட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட். இதில் வந்து இப்போ எக்கு போட போகிறாங்க அக்கா. ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஐட்டம் போட்டாங்கன்னு போடுறேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே நல்லா இருந்ததுங்க. பொரியல் சாப்பிட்றதுக்கும் ரோட்டியும், அதை கூட சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணுற சப்பாத்தி ஒன்று சாப்பிட்டா போதும் உங்களுக்கு. நம்ம எல்லாம் இதனோண்டு பண்ணி 4-5 சாப்பிட்றோம்ல, அவங்க ஒரே ஒரு சப்பாத்தியில் அவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டாங்க. நல்லா அது கொதிக்கிற வரைக்கும் நல்லா விட்டாங்க அக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து இது போட்டது, எக்கு போட்டது. நல்லா வெந்ததுக்கப்புறம், உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டாங்க. டேஸ்ட் பார்த்துட்ருக்காங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் மறுபடியும் உப்பு கொட்டுறாங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு சால்ட்டு நல்லா தான் இருக்குது. கொஞ்சோண்டு போட்டாவே நிறைய சால்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க எந்த சால்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, எக்கு போடுறாங்க. இப்போ எக் போட்டு நல்லா கலரிட்டு 3 எக்ஸ் தான் போட்டாங்க. 3 எக் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவுட்கம் நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
நான் வந்து இப்போதைக்கு வந்து துபாயில் இருக்கேன். என் வீட்டுக்காரர் வந்து இந்தியாவில் இருக்கார். ஸோ அம்மாவையும் தம்பியும் அவங்க தான் பார்த்துக்கிறதுனால வீட்டில் சமையல் எல்லாம் அவங்களே செஞ்சு அவங்களே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோஸையும் எடுத்து அவங்களையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்க சேனலை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்குறேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டாங்க மேலே. ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. இதுதான் அக்கா கொடுத்த சப்பாத்தியும் பொரியலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றது. அப்புறம் இந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஹாப்பியாக இருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்களா?